ஒரு புஷ்பத்தை கொண்டு ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட விளக்கேற்ற சொல்லுங்கள். எனக்கு இவன் தர்ப்பணமே கொடுக்கல, நான் எப்படா எழுந்துக்கிறது இல்லையா? இதை பண்ணாலே பெரிய விஷயம். பெண்களாக இருந்தால் கடற்கரைக்கு போயிட்டு திதி கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்காய் தானம் பண்ண உடனே வாழைக்காவை பிடிச்சுருவாங்க. இப்போ இந்த அமாவாசையை தொடர்ந்து வந்து நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இதை எப்படி வழிபடணும்னு தெரியாது. நம்ம அம்மா செய்யறாங்க, நான் செய்யறேன், என் அப்பா செய்யற, அத்தை செய்யறேன்னு பண்றாங்க. ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன அறிவுரை பண்ணணும் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பம், அதிரசம், வடை, எள்ளுருண்டை அதெல்லாம் வந்து பித்திருக்களுக்கு படைப்பாங்க. அந்த மாதிரி படைக்கிற வஸ்துவை ஒரு நாளைக்கு முதல் நாளே பண்ணிவிடுங்க. அதிரசம் பண்ணுவீங்க, அதிரசம் பண்ணுங்க, அப்பம் பண்ணுங்க. முதல்ல வராது, முதல் அமாவாசை ட்ரை பண்ணுங்க, ரெண்டாவது அமாவாசை உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி பட்சணங்கள்லாம் பண்ணி குழந்தைலாம் இன்னைக்கு தாத்தாவுக்கு விசேஷம்பா, நீ இதை பண்ணுறா குழந்தை, நல்லா படிப்ப. அயகிரியரும் சரஸ்வதியை வணங்கினாதான் வந்து படிப்பு வரும்லாம் இல்லை. இவங்கள முதல்ல வணங்கு. இவங்க தான் என்ன படிக்க வச்சாங்க. இவங்களால் மூலியமாக தான் நல்ல மாப்பிள்ளை கிடச்சிது, நல்ல மாட்டு பொண்ணு கிடச்சா. அதனால தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இவங்கள வணங்குங்க. எப்படி வணங்கணும் அப்படின்னா, ஒரு பேரம்பேத்திகள் 4 நமஸ்காரம் பண்ணணுமா, ஒரு பொண்ணு 8 நமஸ்காரம் பண்ணணுமா, ஒரு பையன் 6 நமஸ்காரம் பண்ணணுமா அப்பா அம்மாவுக்கு. இவ்வளோ நமஸ்காரத்தை பண்ணி நீங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைகள் 4 நமஸ்காரம் பண்ணுறா குழந்தை. நிறைய குழந்தைகள்லாம் நிறைய வீட்டில் என்னென்னா அப்பா அம்மா படத்தை தெற்க பார்த்து வைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. பூஜை ரூம்லேயே வைங்க, தோஷமே கிடையாது. பூஜை ரூமில் அப்பா அம்மா படத்தை வைங்க. அப்படி வச்சு சுவாமியை பூஜை ரூமில் தான் வைக்கணும். நிறைய பயப்படுறது என்னென்னா, இருக்கிற போது உங்கள் அப்பா அம்மா உங்களை அடித்தாங்களா, உங்களை பயமுறுத்துனாங்களா, உங்களை திட்டினாங்களா, செத்தப்புறம் ஆவியாக வந்து உங்களை என்ன படுத்த போகிறாங்களா, செத்தப்புறம் உங்களுக்கு வந்து என் பிள்ளை நான் பழி வாங்கி நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க பழி வாங்குறதுக்கு. நான் சொல்கிறேனே, ஒரு அப்பா அம்மா நீங்கள் சாப்பிட்லனாலே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க இவங்க செத்தப்புறம் வந்து நம்மளை வந்து பழி வாங்க போகிறாங்களான்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் பழி வாங்கலாம் மாட்டாங்க. இவங்களெல்லாம் அவங்க இன்னும் நிறைய வளர்த்துடாமல் போயிட்டேனாப்பா, கஷ்டம். இன்னும் நிறைய என்ன நல்லது என் மூலியமா எப்படி நல்லது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களும் நல்லது பண்ணுறதுக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பட்சணங்கள்லாம் பண்ணி முதல் நாளே ரொம்பலாம் பண்ண வேண்டாம். 5 பண்ணுங்க. 5 பேர் இருக்கீங்களா வீட்டில், ஆளுக்கு ஒன்று சாப்பிடுங்க. எல்லா பட்சணத்துலையும் போதும். அதுவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக போயிடும், மத்தியானம் லஞ்சாக போயிடும். அதை சாப்பிட்டீங்கன்னா போதும். 4 நமஸ்காரம் பண்ணுங்க. ஒரு புஷ்பத்தை கொண்டு ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட விளக்கேற்ற சொல்லுங்கள். விளக்கேற்றுறது எப்படின்னா சாயங்காலம் அந்த அந்த அமாவாசை தினம் முடிஞ்ச உடனே ஏற்ற சொல்லுங்கள். இல்லை மறுநாள் காலம்பரை. இந்த நான் சொல்லும் போதே சொல்கிறேனே, சிலத்துக்கு அமாவாசை பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அந்த பூஜை போது ஏற்றணுன்னா பேரம்பேத்திகளை ஏற்ற சொல்லுங்கள். இந்த அமாவாசை ஃபுல்லாக நான் சொன்னவொடனே கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலம்பரை கோலம்லாம் போட்டுட்டு பேரம்பேத்திகளை ஏற்ற சொல்லுங்கள். அப்படின்னா ஆகுன்னா, என் பேரம்பேத்தி ஏற்றுறாங்க, இவங்களுக்கு இன்னும் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், இன்னும் தனத்தை கொடுக்கணும், என் குழந்தை கூடயே காரில் போகணும், என் குழந்தை கூடயே வண்டியில் போகணும்னு நினைப்பாங்களாம். நீங்கள் இப்படி பண்ணுங்க, உங்கள் அப்பா அம்மா கூடயே இருப்பாங்க. ஏன்னா பேரம்பேத்திகள் மேலேயும் கொள்ளு பேரம்பேத்திகள் மேலேயும் தன் பொண்ணு மேலேயும் அதி 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 பாசம் வைக்கிறது. ஏன்னா அப்பா அம்மா, தாத்தா பாட்டி வந்து வைக்க முடியாது, பார்த்துட கூட மாட்டாங்க. சில குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு, என் சின்ன குழந்தை நான் தித்திலாம் கொடுக்க மாட்டேன், நான் எது கொடுக்கணும் பயப்படுவேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. திதி கொடுத்தாதான் அவங்க எவ்வளோ பிதற்கள் ஒரு இடத்துல என்னென்னா, அந்த இடத்துல ஒரு 3 சீட்டு இருக்குது. பிதற்களோட இடத்துல வசு, ருத்ர, ஆதித்யர் 3 சீட்டு இருக்குது. நம்ம அவங்களோட அப்பா போயிட்டாங்கன்னா வசு, ருத்ர, ஆதித்யன் 3 சீட்லேயும் 3 தாத்தாமார்கள் உட்காந்துருக்காங்க, பாட்டிமார்கள் உட்காந்துருக்காங்க. இவங்க போயிட்டாங்கன்னா அந்த இடம் முதல் சீட்டில் அவங்க அப்பா உட்கார வைக்கணும். அப்போ என்ன பண்ணும், இந்த அப்பா அம்மா கிட்ட கெஞ்சணும், அதுக்கு ஒரு வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட ஒரு வருஷம் கெஞ்சணும், அதுக்கு ஒரு வருஷம் போயிடும். 3வது வருஷம். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல இருக்கிற அப்பாவை தூக்கி 2ஆம் இடத்துல உட்கார வைக்கணும், 2ஆவதுல இருக்கிற அப்பாவை தூக்கி 3ஆம் இடத்துல உட்கார வைக்கணும், 3ஆம் இடத்துல இருக்கிற அப்பாவை தாத்தாவை சொர்க்கலோக பிராப்தி அடையணும். அப்போது 3 தலைமுறை கடக்கணும்னா, கடந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த சீட்டில் உட்காருவார். அப்போ 3 தலைமுறை கடக்கணும்னா நீங்கள் பிதர்களுக்கு இங்கே
எள்ளுஞ்சலமாக விட்டு தானங்கள்லாம் கொடுத்தா மட்டும்தான் இந்த சீட்டு அவர் கிடைக்கும். உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நாள் அங்கே நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ணாமே இருங்க. உங்கள் அப்பா அம்மாவை இங்கே இருக்கிற போது சூழ சரீரமாக இருக்கிற போது, சூலம்னா இது, சூஷ்மன்னா கண்ணுக்கு தெரியாத சரீரம், அந்த சூஷ்ம சரீரம் அங்கே இருக்குது. அப்பா நின்றுட்டு இருக்கார் சீட்டுக்காக, தாத்தா கொடுக்காம இருக்கார். உங்கள் புள்ள எள்ளுஞ்சலம் கொடுக்க மாட்டேங்கன்னா நான் ஏன்டா உனக்கு கொடுக்கணும் வரான் அவர். சரி ஐயா, இப்போ நீங்கள் சொல்லி இந்த வழிமுறைகள்லாம் வந்து ஆண் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொல்லியிருக்கேன். இதே பெண் பிள்ளைகள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாமா? யாரு? இப்போ பையன் அப்பா புள்ள இல்லாத வீட்டில் சொல்கிறீங்க? இல்லை, பெண்கள், என்னோட அப்பா இறந்துட்டாரு, என்னோட அம்மா இறந்துட்டாங்க, அதான் புள்ள இல்லாத வீட்டில் மாதிரி. ஆமாம், பெண்கள். ஆமாம், 3 பொண்ணா இருக்கு, 4 தாராளமாக வழிபடலாம். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அங்கேயும் போய் வழிபடலாம். அங்கேயும் தர்ப்பணம் கொடுக்க முடியாது, தானங்கள் கொடுக்கலாமே. இப்போ இந்த தர்ப்பணம் கொடுக்கறது வந்து இப்போ ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் கொடுக்கணும். அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இப்போ அந்த பொண்ணு எனக்கு ஆசைப்படுறா, நான் தர்ப்பணம் கொடுக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னா, ஒரு மாதம் கடற்கரைக்கு போயிடுங்க, ஒரு ஐயரை கூப்பிட்டு போங்க. அங்கே போனீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் உண்டு. கடற்கரையில் மட்டும்தான் அதிகாரம். கடற்கரை, குளம், பெரிய சமுத்திரம், அந்த இடத்துல மட்டும் போய் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். பவித்திரம்லாம் போட்டுக்க வேண்டாம். கூர்ச்சம் வச்சுருப்பாரு, அந்த கூர்ச்சத்தை வச்சுட்டு தம்ம அப்பா பெயரை சொல்லி ததாமின்னு கொடுக்கலாம். 6 6 12 சொன்ன இல்லையா, அந்த 12 பேரும் அவங்க பண்ண முடியாது. அப்பா தாத்தா கொழு தாத்தாக்கு அவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். என்னைக்கு எங்கே போனால், கடற்கரையில் போனால், பெரிய குளக்கரைக்கு போகலாம், பெரிய சமுத்திரம் ராமேஸ்வரம் இல்லை பெரிய பெரிய நதி தரையத்துக்கு போகிறோன்னா அங்கே போய் பண்ணலாம். அதுக்குன்னு அங்கே போனோம். பீச் இருக்குது, எவ்ரி மாதத்தில் பொண்கள்லாம் அங்கே போங்க, கொடுத்துங்க. நான் இப்போ என்ன சொன்னோன்னா அதே முறையை ஃபாலோ பண்ணுங்க. வீட்டில் பண்ணக்கூடாது. வீட்டில் பண்ணேன்னா அது புள்ள ஸ்தானம் தான் பொண்ணு. இருந்தாலும் வீட்டில் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்கிற காரணமும் சொல்லிடுறேன். இவன் பொண்ணு பண்ணுறான்னா பொண்ணு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சையை நம்ம வீட்டில் உள்ளவங்களே கலப்புவாங்க. இது சாஸ்திரம்பாங்க, இது முறம்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த பண்ணாமல் விட்டோன்னா பாபம் வந்து சேரும். என் அப்பா வந்து கிட்டத்தட்ட நான் தர்ப்பணம் கொடுத்தாதான் 3 பேர் தாத்தா பாட்டிக்கிட்ட கெஞ்சின்னு உட்காந்துருக்காருங்க, அந்த கெஞ்சின்னு உட்காந்துருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு சீட்டு வேணும், கெஞ்சனமாக வேண்டாமா? பொண்ணாக இருந்தால் அவள் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்ததுன்னா அங்கே எவ்வளோ நாள் உட்காந்துருப்பார் அவள் அப்பா, நிற்கணுமா அப்படின்னு நின்றுட்டே இருப்பாரான். கருணை எவனுக்குமே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் யாருக்காக வாழ வேண்டாம். ஸ்ரீராம் குருஜி நான் இருக்கேன்னா எனக்காக வாழ்ந்தால் போகிறோம். செல்ஃபிஷாக இருக்குங்கிறேன். அதே செல்ஃபிஷ் தான் அந்த வசூலில் இருக்கிற தாத்தா. தன் புள்ள தானே, தன் புள்ள இங்கே வந்துட்டான், இடம் கொடுக்க வேண்டியது தானே. எழுந்துட்டா அவர் என்ன பண்ணுவார்னா, தன் பிள்ளைக்காக இடம் கொடுக்கணும் எழுந்துருவார். இப்போ போனவர் அங்கே உட்காந்துருவார், அவர் எழுந்துக்க மாட்டார். பல்லாயிரம் வருஷமாக உட்காந்துருக்காருங்க, அவருக்கு எஞ்சினோம் அவர் ஒரு வருஷ காலம். அப்போது அவர் தர்ப்பணம், இப்போ இவர் வந்து போனவர் தர்ப்பணங்கள்லாம் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா எனக்கு இவன் தர்ப்பணமே கொடுக்கல, நான் எப்படா எழுந்துக்கிறது? அதுக்கு எவன் அந்த பாபத்தெல்லாம் ஒரு போக்கணும்னா, இப்போ பித்ரு காரியமாக பித்ரு திலஹோமன் பண்ணுறாங்க நிறைய ராமேஸ்வரத்தில். அந்த பாபெல்லாம் எதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா என் பேரன் நல்லா பண்ணுறான், என் பேத்தி நல்லா பண்ணுறா, அப்போது இறக்கப்பட்டு அந்த சீட்லேருந்து ஏந்து அந்த சீட்டில் கொண்டு வரான். அப்போது தன் அப்பா பண்ணலனாலும் அந்த இடத்துல பேரம்பேத்திகள் பண்ணா, தன் அப்பாவுக்கே இருக்காங்கன்னா அப்பாவுக்கு பண்ணுங்க. அப்போ தான் பேரம்பேத்திகள் பண்ணுற அளவு வச்சுக்க வேண்டாம் இல்லையா? இதை பண்ணாலே பெரிய விஷயம். பெண்களாக இருந்தால் கடற்கரைக்கு போயிட்டு திதி கொடுங்க. கடற்கரைக்கு எவ்ரி வருஷம் திதி கொடுங்க, தப்பு கிடையாது. பிண்டங்களே வைக்கலாம். அதனால் அதெல்லாம் பண்ணி அமாவாசை வழிபாடுங்கிறத ப்ராப்பராக பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. தன் அப்பா அம்மாவை அங்கே சீட்டுக்காக நிற்க வைக்காதீங்க. எவ்வளோ வருஷம், நீ இவ்வளோ வருஷம் பண்ணல அப்படின்னா இவ்வளோ வருஷம் நின்றுருங்க உங்கள் அப்பா அம்மா. அதை யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா போய் அம்மா போய் 10 வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷ காலம் தாத்தா பாட்டி உட்காண்டிருக்க சீட்டுக்கிட்ட நிற்க வச்சுருக்கீங்க உங்கள் அப்பா அம்மாவை. எவ்வளோ பாவம் அது. இந்த வசூலில் உட்காரணும். அவர் உட்கார விடாம திதி பண்ணாமல் அது பண்ணாமல் உட்கார வச்சுருக்கீங்களே இல்லை, அது எவ்வளோ பெரிய பாவம். அப்படி பண்ணலன்னா இப்போ இதுக்கப்புறம் பண்ண போகிறீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பண்ணிங்கன்னா அங்கே சீட்டு அப்பா அம்மாவுக்கு கிடைக்கும். இல்லைன்னா லைஃப் லாங் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். அதனால சேராது. அப்பா அதான் சொன்னேன், அப்பா அம்மா பழி வாங்கும் குணம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அங்கே போயுமே அவங்க பிள்ளைக்காக நின்றுட்டே இருப்பாங்க. அவங்க பிள்ளைக்காகவும் பொண்ணுக்காகவும் நின்றுட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வரிசையாக திருப்பி அடுத்தது நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம காலம் போச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம போவோம், நம்மளும் போய் நின்றுட்டே இருப்போம். எத்தனை சந்ததி எப்போ 3 தலைமுறை போய் அவங்கள கரை ஏற்றி நீங்கள் ஒரு சீட்டில் உட்கார்றது
சரி ஐயா, இப்ப இன்னொரு ஒரு சின்ன டவுட் தான். இது வரைக்கும் நாங்க பண்ணல சொல்றது எல்லா பெண்களை சொல்றேன். இது வரைக்கும் நாங்க பண்ணல, இப்போ உங்களுடைய காணொலியை பார்த்துட்டு தான் வந்து இனிமே நாங்க பண்றோம்னு சில பேர் இப்போ இந்நேரம் முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராப்பரா பண்ணலாம்? இதேதான், கடற்கரைக்கு போயிடுங்க, தர்ப்பணங்கள் பண்ணுங்க, இதே தானங்கள் 1 மாதத்துக்கு வேண்டிய மளிகை சாமான் முதல்ல தானம் பண்ணுங்க. விட்டு போச்சுல, இவ்வளோ வருஷம் விட்டு போச்சு இல்லையா, அதுக்கு எவ்வளோ வருஷம் விட்டு போச்சோ அவ்வளோ வருஷத்துக்கு வாழைக்காய் வாங்கிங்க. வாழைக்காய் ரொம்ப சின்ன சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம். 20 வருஷம் விட்டு போச்சு, 20 வாழைக்காய் வாங்கி அந்த மளிகை சாமானோடு கொடுங்க. பிதர்களுக்கு உகந்தமான காய்கறி வாழைக்காய், வாழைப்பூ வாங்கி கொடுங்க, விசேஷம். அது பண்ணால் போகிறோம். நிறைய ஐயர்லாம் சொல்லுவாங்க கோதானம் பண்ணுங்க, இவ்வளோ வெள்ளி தானம் பண்ணுங்க. யாருக்கும் வசதி இல்லை, வாழைக்காய் பண்ணாலே போதும். இவ்வளோ 10 வருஷம் ஆச்சு நான் திதியே பண்ணல, 10 வாழைக்காய் வாங்கி கொடுங்க போதும். அவங்க வாழைக்காய் கொடுத்தாலே திருப்தி, அந்த 10 வருஷத்தோட பாபம் போயிடும். எப்படா போகும்னா, இந்த வாழைக்காய் வாங்கி கொடுத்துட்டா உடனே போயிடுமான்னு நீங்கள் கேட்கலாம். வாழைக்காய் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழைக்காயோட தர்ம கட் பண்ண அடுத்த செகண்ட் கருத்து போயிடும், கரை வச்சிடும். ஒரு வேஷில் பட்டதுன்னு என்ன ஆகும், போகாது இல்லை, பிடிச்சிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்காய் தானம் பண்ணவொடனே வாழைக்காவை பிடிச்சின்றுவாங்க. அப்போ என்ன ஆகும், என் பிள்ளை தானம் பண்ணிட்டான்டா, இதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா சேஷம் கொடுக்குறேன்டா, எங்கள் அப்பாவை எழுப்பி பக்கத்தை உட்கார வச்சுட்டேன்டா, நான் உட்காந்துக்கிறேன்டா ரூபத்தில். அப்போ அவர் உட்காந்துட்டாருன்னா இங்கே நல்ல விஷயம் நடக்கும், கல்யாணம் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த பிதிரு சாபம்னால கல்யாணம் நடக்காமல் இருக்கும், குழந்தை பிறக்காமல் இருக்கும், பாதி வீடு கட்டிட்டு பாதி கட்டாமல் இருக்கும். இதுதான் விஷயம். அவங்க சாபம் கொடுக்கல, அவங்க தாத்தா பாட்டி எழுந்துக்காமல் உட்காந்துருக்கிறதுனால வேண்டிய விஷயங்கள். எவ்வளோ பேர் க்யூவில் போய் நிற்கிறாங்களோ, பங்காளி இருக்கலாம், 10 பேர் பங்காளி இருப்பாங்க, அண்ணன் தம்பிகள், அண்ணா தம்பி யாருமே இல்லைனாலும் அவ்வளோ அண்ணா தம்பி அங்கே நிற்க வேண்டியதான் க்யூவில். எப்படா எனக்கு விழுவு காலம்னா, நீங்கள் எனக்கு தர்ப்பங்கள்லாம் கொடுத்து மாதந்தோறும் தர்ப்பணங்கள் கொடுத்து இந்த திதியெல்லாம் பண்ணிட்டேன்னா பண்ண அவங்க சாந்தமடைவாங்க, அடுத்த சீட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஐயா, இப்போ இன்னொரு விஷயம், பெண்கள் கதை மறுபடியும் கேட்குறேன். இப்போ தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் கடற்கரையோ குளத்துலையோ போய் கொடுக்குறாங்க. தன்னோட அப்பாவுக்கு வந்து இத்தனை வருஷமாக கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய பெரியப்பாக்கும் தன்னுடைய சித்தப்பாக்கும் இதே பெண்கள் கொடுக்கலாம்? கொடுக்க முடியாது, அவங்கவுங்க பசங்க தான் அவங்கவுங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்களே, மாலை அமாவாசை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க அன்னைக்கு பெரியப்பாக்கு பெரியம்மாக்கு அத்தைகளுக்கு ஃப்ரெண்டு சகாருண்யக பித்ருன்னு பேர். தத்தத் கோத்ரானாம் தத்தத் சர்மனாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம். என்னென்னா யார் யாரெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணலாம். நிறைய லோகத்தில் ஆக்சிடென்ட் ஆகி போனாங்க இல்லையா, அவங்களுக்காக பண்ணலாம், ஃப்ரெண்டுக்காக பண்ணலாம், சித்தப்பாக்காக பண்ணலாம், அண்ணாக்காக பண்ணலாம், தங்கைக்காக பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் பண்ணணும் மாலை அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்கள், தை அமாவாசை அன்னைக்கு. அதுதான் விசேஷ நாட்களில் பண்ணுறது. மாலை மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நேர்களே, ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அமாவாசையில் எந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபடணும், உங்களுடைய பெற்றோர்களை எப்படி நினைக்கணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக விடுபட்ட அமாவாசையில் உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் நினைக்காம இருந்திருப்பீங்க, அதை எப்படி பண்ணணுன்றதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும், பர்டிகுலராக இந்த அமாவாசை சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் ஐயா கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அவரும் உங்களுக்கு பதிலளிப்பார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.